முழங்கால் மூட்டுல அடிக்கடி லாக் ஆகுற மாதிரி இல்லைன்னா ஸ்டக் ஆகுற மாதிரி ஃபீலிங் ஏற்படுதா? கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முட்டியில லாக்கிங் எப்படி ஏற்படுதுன்னா, நம்ம ஒரு சில நேரங்கள்ல நடக்கும் போது இல்ல கீழே உட்கார்ந்து எந்திரிக்கும் போது டக்குன்னு முட்டி ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். காலை நீட்டவோ மடக்கவோ கஷ்டமா இருக்கும். இந்த நேரங்கள்ல சில அசைவு கொடுத்து இல்ல சின்னதா ஷேக் பண்ணி காலை நீட்டினாங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்துடும். சோ இந்த மாதிரி சில பேருக்கு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கும். இது பேர் தான் லாக்கிங். இந்த லாக்கிங் ஏற்படுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஜவ்வு கிழிஞ்சு ரெண்டு எலும்புக்கும் இடையில போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா முட்டி லாக் ஆகும். ரெண்டாவது, தேய்மானத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா எலும்பு உதிரி உள்ள போய் ரெண்டு போனுக்கு இடையில மாட்டிக்கிச்சுனாலும் முட்டி லாக் ஆகும். சரி, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சில பேருக்கு எப்பயாவது 1 or 2 times ஆச்சுன்னா நம்ம டேப்லெட், பிசியோதெரபி, ரெஸ்ட் கொடுத்து சரி பண்ண பார்க்கலாம். இல்ல சில பேருக்கு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சின்னதா கீ ஹோல் ப்ரொசீஜர் அப்படின்னு பண்ணுவோம். இது ஒண்ணு இல்ல, சின்னதா கேமரா மாதிரி போட்டு உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனை இருக்கோ, இப்ப ஜவ்வு கிழிஞ்சா மாட்டிட்டாலோ இல்ல எலும்பு பீஸ் உள்ள மாட்டிருந்தாலோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னாலே அடுத்த நாளே முட்டி மடக்கி நீட்ட ஃப்ரீ ஆயிடும். சோ இதை பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும் டாக்டர்னா, நம்ம இந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸை இந்த லூஸ் பாடியோ இல்ல ஜவ்வோ போய் டேமேஜ் பண்ணி தேய்மானத்தை உண்டாக்கும். உடனே நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.